எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு உகாதி ஸ்பெஷல். அதாவது தெலுங்கு வருஷப்பிறப்பு வருது. அதுக்கு 6 சுவையும் சேர்ந்து நாங்க பச்சடி பண்ணுவோம். அதுக்கு பதிலா 6 சுவையும் சேர்ந்த ஒரு சாதம் செஞ்சு காமிக்க போறேங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே. தமிழ் புத்தாண்டு கூட இத செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன். அறுசுவை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் பச்சரிசி உதிரியாக வேக வைத்தது, பொடியாக அரிந்த குடமிளகாய் விரும்பும் அளவு, ஒரு சிறிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பொடியாக அரிந்தது, புதிய வேப்பம்பூ தேவைப்படும் அளவு, அரை மாங்காய் துருவியது, மாங்காயின் உள்ளே இருக்கும் மாம்பருப்பு 1, வேர்க்கடலை விரும்பும் அளவு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1½ டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு, உப்பு தேவையான அளவு. அறுசுவை சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படின்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, இப்போ மாங்காய் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குங்க மரத்தில் காய்க்கிறப்போ. இந்த சாதத்துக்கு வந்து நான் எல்லா சுவையும் வேணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த மாங்காயில் பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பு சுவை இருக்குது. அந்த புளிப்பு சுவைக்காக அதை துருவி வச்சுருக்கேன். இந்த மாங்காயை கட் பண்ணாக்க உள்ளே இந்த மாம்பருப்பு இருக்கும். இந்த மாம்பருப்பு வந்து துவர்ப்பு சுவை இருக்கும். இந்த மாம்பருப்பு எடுத்திருக்கேன். வடு மாங்காயிலையும் வந்து ஓரளவுக்கு துவர்ப்பு சுவை கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாங்காயை வந்து அந்த மத்தியில் இது பருப்பு எடுத்த பிறகு இந்த மாங்காயை துருவி வச்சுருக்கேன். இது நல்ல புளிப்பு சுவையை கொடுக்கும். 6 சுவையில் தித்திப்பு சுவைக்காக நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ப்பு சுவை, அதாவது கார்ப்பு சுவைங்கிறது வந்து மிளகுல இருக்கிற காரம், சிவப்பு மிளகாயில் இருக்கிற காரம், ப்ளஸ் குடமிளகாயில் இருக்கிற காரம் எல்லாமே வந்து கார்ப்பு சுவை தான். ஸோ இதை வந்து கார்ப்பு சுவைக்காக குடமிளகாய் வச்சுருக்கேன். கசப்பு சுவைக்காக புதிய வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூ பாருங்கள், இப்போ சீசனில் நல்லா பூத்துருக்கு. இந்த டைமில், அதாவது உகாதி டைம் ப்ளஸ் வந்து நம்மள தமிழ் புத்தாண்டு டைம் வரைக்கும் இந்த பூ இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷு பூ வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கணும். இந்த சாதத்துக்கு நீங்கள் தேவையான அளவு பச்சரிசியை கொஞ்சம் உதிராக வேக வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து முதல்ல அஸ் யூஷுவல் நம்ம சேர்க்க போகிறது என்ன, கடுகு. கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு, அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, நீங்கள் விருப்பப்பட்ட முந்திரி போடலாம். நான் வேர்க்கடலை வச்சுருக்கேங்க, வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக மட்டும் இல்லைங்க, இது ஒரு தனி சுவையை கொடுக்கும் மத்திய மத்தியில் க்ரன்ச்சியாக வரப்போ. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக பண்டிகைன்னா நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்துறேன். இப்போ இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாதி வெந்துருச்சு. இதோட கார்ப்பு சுவைக்கு குடமிளகாய். நம்ம கலவை சாப்பிட்டு எல்லாத்தையுமே நம்ம பெருங்காயத்தூள் போடுறது ஒரு பழக்கமாக இருக்குது. பெருங்காயத்தூள் போட்டோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மனம் மட்டும் இல்லைங்க, எந்த உணவாக இருந்தாலும் நம்மளுக்கு சுலபமாக ஜீரணமாகும். கேஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ப்ளஸ் இப்போ மாங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். இதோட இடிச்ச விழுது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது யாருமே வந்து நம்ப முடியாது, இத்தனை இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கிருமி நாசினி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அக்காலத்துலேருந்து நம்ம நாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்.
இப்போ இந்த வேப்பம் பூவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருப்பேன். இதையும் கலந்துடலாம். பாதி உப்பு இதில் போட்டுக்கிறேங்க. இதோட மிக்ஸ் ஆகிறதுக்காக மீதி உப்பு வந்து சாதம் போட்டு தான் சேர்த்துக்கிறேங்க. அப்போ கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இது கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக நான் சேர்க்க போகிறது சாதம். இது கொஞ்சம் நம்ம உதிராக இருக்கணுங்கிறதுக்காக கையில் உதிர்த்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த சாதம் எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இதை அடுப்பை அணைச்சிடுறேங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 6 சுவையும் நிறைந்த ஒரு அருமையான என்ன சொல்கிறது, 6 சுவை சாதம்னே நான் பேர் கொடுத்துட்டேன். ஒரு மாங்காய் வேப்பம்பூ சாதம்னு கூட நம்ம சொல்லலாம். மிக சுவையான அறுசுவை சாதம் ரெடி ஆச்சுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வானொலியில் தகுந்த எண்ணெய் விட்டுட்டு சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்த பிறகு அதோட வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு முதல்ல வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதை சேர்த்து மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிய பிறகு குடமிளகாய் சேர்த்துக்கணும். குடமிளகாய் சேர்த்து லேசாக வதங்கிய பிறகு கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. மாங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்ச விழுதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு புதிய வேப்பம்பூ சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு சாதத்தை சேர்த்துட்டு மீதி உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடாற வரைக்கும் கலந்து எடுத்துட்டிங்கனாக்க மிக சுவையான அறுசுவை சாதம் ரெடி. இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி, முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் நான் செஞ்சு காமிச்ச அறுசுவை சாதத்தில் துவர்ப்பு சுவைக்காக எதை சேர்த்தேன்? ப்ரோக்ராமை கவனமாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் பதில் எழுத முடியுங்க. துவர்ப்பு சுவைக்காக நான் எதை சேர்த்தேன்? இதுக்கான பதிலை எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோன்லேருந்து உங்களுடைய பதிலை அனுப்பலாம். எப்போதும் போல் உங்களுடைய பதிலோட உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் போன்று பரிசாக உங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படும்.